பாதுகாப்பு கேட்ட ஆர்ப்பாட்டம், காவல்துறையை கண்டித்த ஆர்ப்பாட்டம், வேண்டும் 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 வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், வேண்டும் வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, ஸ்டாலின் அரசு பதவி விலகு, ஸ்டாலின் அரசு பதவி விலகு, இந்திய அரசு பதவி விலகு, இந்திய அரசு பதவி விலகு, வேண்டும் வேண்டும் சத்யா அவர்களின் தலைமையில் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அதிமுகவின் ஆர்ப்பாட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சட்ட ஒழுங்கும் சரியில்லை, திட்டுவீங்கல்ல, பேரு, தந்தை பேரு, அட்ரஸ், செல் நம்பரு அடையாளம் கையில் விடுறீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துக்க எழுதிட்டு கையெழுத்து மட்டும் நம்ம தான் போடுவோம். அந்த அண்ணா அண்ணா அப்படியே இருங்க கொஞ்சம் பின்னாடி வைடு வரணும், வைடு வரணும் அண்ணா, வாங்க வாங்க வருவீங்க வாங்க. மதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக கடுமையான தண்டனை வழங்கி
உயரிய தண்டனை வழங்கப்பட்டு இதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எடப்பாடி அவர்கள் இது போன்ற ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு நடத்தி இருக்கிறோம் என்று நான் கேட்கிறேன். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே தான் மு.க. ஸ்டாலினுடைய மகள் படித்தது, மருமகன் படித்தது. நான் கேட்கிறேன், 2 பேரும் படித்த பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம். ஏன் பெண் மட்டும்தான் உங்களுக்கு பெண்ணாக தெரிந்தாரா? ஏன் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற பெண் யாரோ ஒருவரால் தெருவிலே போகக்கூடிய ஒருவரால் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாரே, இவரை பார்த்தால் உங்களுக்கு மகளாக தெரியவில்லையா? நீங்கள் கேட்டால் பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்கிறீர்கள். பொள்ளாச்சி சமூகத்திலே தண்டனை பெற்றவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அதுதான் உண்மை. திரும்ப திரும்ப பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள்? தமிழ்நாடு முழுவதும் 3.5 ஆண்டு காலம் இந்த பாலியல் சீண்டல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அண்ணன் எடப்பாடியார் சொல்லிக் கொண்டே இருக்கிறாரே, இந்த ஆட்சியிலே எத்தனை பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டது? ஆக தயவு செய்து இந்த அரசாங்கத்திற்கு பெண்கள் எல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குற்றவாளிகள் சரியான முறையிலே தண்டிக்கப்பட வேண்டும். இன்னும் தேடப்பட்டு வரக்கூடிய இன்னொரு குற்றவாளியை பிடித்து அவருக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்கிறேன்.